இந்தியா அடி போடி இவளே ஏண்டி இந்தி கத்து கொடுக்க மாமான்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா அப்பயே கப்பு கப்புன்னு பிடிச்சி கையில கொடுத்துருப்பல. அடியாத்தி ஹிந்தி தெரியுமா? ஆமா அது தெரியாம தெரியுதா? எங்க போன அந்த வேலு? எதையாச்சும் எடுத்து என்னன்னு சொல்றேன். இது நயா இதா புல்வாலே துனியாங்கே. அடியாத்தி என்ன இவ்வளவு நீளமா இருக்கு? ஆமா புல்லு நீளமா இருக்குல்ல. அப்படியா? வேற வேற. இதுக்கு இல்லையா? இதுக்கு பேர் வந்து குச்சி குச்சி ஓட்டாக. என்னையா இதுவும் நீளமா இருக்கு? ஆமா குச்சி நீளமா இருக்குல்ல. எது எது நீளமா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கிந்தியே இழுத்துக்கணும். அப்படியா? வாங்க பரிசு வாங்க. என்ன இந்த பக்கம் கால்ல ஒரு தடவை வந்து போனீங்க? பகிர் சரியில்லையா? பேச்ச மாத்தாதா என்ன உன்ன வயலுக்கு தண்ணி தானே பாத்து சொன்ன. அவகிட்ட பீச்சிட்டு இருக்கு நீ. ஓ அத சொல்றீங்களா? வடிவுக்கு கிந்தி கத்து கொடுத்துட்டு இருக்கேன். எது கிந்தி கிந்தி ஹிந்தி? எதுக்கு? எம்பிக்கு நீங்க போலாம். இவா சரி உனக்கு ஹிந்தி தெரியுமா? இந்த நக்கல் நயாண்டி தானே வேணாங்கிறது. ஏன் தெரியாம சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழ்ல கலங்க, நான் கிந்தியில சொல்றேன். ஒரு வார்த்தை அங்க நிக்கிறவன இங்க வான்னு ஹிந்தியில எப்படி கூப்பிடுவ? அங்க போய் நில்லுங்க. இங்கதானே ஆத்துக்கோ. இப்ப ஹிந்தியில கூப்பிட போறேன். கூப்பிடு. கூப்பிடவா? இதராவோ இங்க வான்னு அர்த்தம். அடேங்க அப்பா ரொம்ப ஈஸியா இருக்குதுடா. ஆமா அது சரி இங்க இருந்து அங்க போன்னு சொல்றது எப்படி சொல்லுவ? அங்க போறதுக்கு இங்க இருங்க. என்ன பண்ற? என்ன சொல்றது? டேய் இதராவோ இதுக்குமா? அடங்க ஒக்க மக்கா. சரி நடுக்காட்டுக்கு போன் ஹிந்தியில எப்படி சொல்லுவ? கொஞ்சம் இருங்க. இதராவோ எல்லாத்துக்குமே இதராவோ தானா? எல்லாம் சின்னதுதான். சின்னது. ஆமா ஆமா அதான் ஹிந்தி. இது இதராவ கூப்பிடாமே வருது. ஏயா எனக்கு ஹிந்தி கத்து குடுக்குறேன்னு இவர் கூட என்னைய பண்ணிட்டு இருக்க? உனக்கு தானே சொல்லி தர போறேன். இதுக்கு பேர் என்னையா? இதுக்கு பேரு ஜாக்கெட். அது இல்லையா ஹிந்தில என்னையா? ஹிந்திலயா? சோலி கே பீச்சே காகே. சோலி கே பீச்சே காகே வா. அடியே அதைவே திருப்பி திருப்பி கேட்டிருக்கற. சோலிக்கே பீச்சேக்காக நீ ஹிந்தில சொல்றாங்களா? அதனோட தமிழ் உள்ள அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னது? ஐயோ தெரியாதுங்கறாளே. என் தலை எழுத்து அத கொண்டா. இந்தியா கட்டிட்டாரு ஹிந்தி. நீ வீட்டுக்கு வா சீ விடுற. சீவியா? ஏன் பெருசு? என்ன ஏதோ அரையும் குறையுமா ஹிந்தி கத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து ஒரு லாரி மண்ணள்ளி போடுறீங்க. இப்ப திருப்தியா? ஆமா இத பொழப்பாவே பாக்குறியே, இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம்? அபி நஹி குச் நஹி ஹோத்தா நஹி ஹை. ஐயோ இத காத்து கருப்பு போல இருக்கு. Come on, கிட்ட வா. வந்துரு. பக்கத்துல வராத. கிட்ட வந்துரு. வராத. வா. Come on. ஐயோ ஐயோ நான் காத்து கருப்பன் நினைச்சு அடிச்சிட்டேன். வலிக்குதா? வலிக்குதா? ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? யாரை கூப்பிடுவேன்? ஐயோ தேவி இங்க பாருங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் என்கிட்ட இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க. நான் அண்ணன் கிட்ட சொன்னேன் அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கு தான் உங்க அண்ணன் பேரை சொல்லி சும்மா என்ன பயமுத்துவேன்னு நானும் பாக்குறேன். ஐயோ அண்ணன் வராரு. அண்ணன் நான் இல்ல ஐயோ ஓகே தேங்க் யூ. வேலு வேலு இங்க வா. இந்த காபி சூடா இருக்கு. காஃபி எல்லாம் இருக்கட்டும். மழை இப்படி பெஞ்சிட்டு இருக்குதே. தேவி டெலின் கிளாஸ் போகும்போது கொடை எடுத்து போச்சா? அண்ணே தேவிமா போறப்ப மோடம் இல்ல வானம் தெளிவா தான் இருந்துச்சு. இருக்குது அது பாட்டு மழையில நஞ்சு உடம்பு ஏதாவது ஆயிருப்போம். சீக்கிரம் போய் கொடை எடுத்து போ. என்ன பொண்ணு சீக்கிரம் வாடா வேலு. இந்த வந்துட்டேன். இதான் கொடை. போ 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 போ. தேவி நீ நினைதல்ல? இல்ல. எங்க நீ நினைச்சிருவேன்னு பயந்துட்டு கொடை எடுத்துட்டு ஓடிடுற. என்னமா சிரிக்கிற? எதுக்கு நான் இந்த கொடை எடுத்துட்டு வந்தேன்? நீ நினையாம இருக்க. ஐயோ கொடை
கொடைய கையில வச்சுட்டு நீ நினைச்சிட்டு வந்திருக்கியே. ஓ நினைப்பிலேயே கொடையை விரிக்க மறந்துட்டேன். அதான் வாமா போலாம். ஓரமா சிரிச்சது. சரி சரி பாத்து. என்னடா என்ன அவசரப்பட்டு ஓடியான்ட்டீங்க? வீட்டுலதான் 2 குடம் இருக்குல்ல, உங்களுக்கு ஒண்ணு இருக்கு, தேவி அம்மாவுக்கு ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து இருக்கலாம்ல. எங்கடா அந்த கொடை? என்னன்னே விவரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதான் வீட்டுல இருக்குன்றல. நாங்க விவரம் இல்லாத ஆளா? நீ விவரமான ஆளா இருந்தா அந்த கொடை எடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்ல? இது புரியாம போச்சு, இது முதல்ல சொல்லப்படாதா? சரி நீ இங்கே நின்னுட்டு நாங்க 2 பேரும் வீட்டுக்கு அந்த கொடை சரி கொடுத்தோம். அங்கே இருக்கேன். என்ன என்ன பண்ணு பண்ணுது? அடாடா இப்படி தாண்டா நம்ம அங்க கேவலப்படுறது. கொடை வர வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா ஜோலி முடிஞ்சு போக போட்டுக்க, கிளம்பிடுவோம் சாமி. அப்பா தம்பி வாங்க கவுண்டரே. வணக்கம் தம்பி. வணக்கம் வாங்க. ஆசீர்வாதம். ஏய் என்ன இதெல்லாம்? படிச்சவன் நீங்க எப்படி பண்ணலாமா? படிச்சிருந்தா என்னங்க தம்பி, கண்டிப்பா இவன் உங்க கால தான் உழுகணும். ஏன்னா அந்த படிப்பு கொடுத்ததே நீங்க தானே. என்ற வசதிக்கு என் பையனை நான் ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிக்க வச்சிருக்க முடியும். நீங்க தான் மேற்படிப்பு படிக்க சொல்லி படிக்க வச்சீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போனே தெரியல. எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க குடும்பத்துக்காக விசுவாசமா உழைச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பேசிட்டு என்ன ஸ்வீட் எல்லாம்? அத சொல்ல மறந்துட்டு பாருங்க. அருண் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்க. ஓ வெரி குட் வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. வாங்க. என்ன பண்ண முடிவு பண்ணிருக்கீங்க? நீங்க சொன்ன மாதிரி நான் படிச்ச படிப்பை இந்த ஊருக்கே பயன்படுற மாதிரி ஏதாவது பண்ணலாம். வெரி குட் தம்பி, இன்னைக்கு நட ஆரம்பம், நேரத்திலே பண்ணி போகணும். போலாங்களா? ஓ கிளம்பலாம். அப்போ நானும் கிளம்புறேங்க. என்ன இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு கிளம்புற சொல்லிட்டு இருக்கீங்க? இருந்து சாப்பிட்டு தான் போகணும். என் தங்கச்சி கையில சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். தேவி தேவி அண்ணா, நம்ம அருண் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் ரேங்க். இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் சாப்பாடு. சாப்பிட்டோங்க. புறப்படலாம். போலாங்க. தம்பி ஒரு முக்கியமான விஷயமுங்க. என்ன? இல்ல அருண் இது வரைக்கும் டவுன்ல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்தானுங்க. நானும் நம்ம வீட்லயே சாப்பிட்டு இருந்தேன். இப்ப படிப்பு முடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தா சும்மா இருக்கிறது இல்லைங்க, சமைக்கிறான்னு சொல்லி போட்டு சமைக்கட்டுக்குள்ள வந்து வெந்துக்கிட்டு இருக்கானுங்க. அவன் வந்தா பரவாயில்லைங்க, நம்மளையும் சேர்த்து வேக வைக்கிறான். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டுங்க. என்ன? இல்ல சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு. ஒரு பொண்ணை பாருங்க, கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். செலவு பத்தி தானே பயப்படுறீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. கவுண்டரே, தேவிக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தனே, என்னாச்சு? பொருத்தமான மாப்பிள்ளைய தேடிட்டு இருக்கணுங்க தம்பி. அன்னைக்கு கரும்பால உங்களை அடிச்சேனே, ரொம்ப வலிச்சுதா? தேவி, எனக்கு ஒரு டவுட். இந்த ஆம்பளைங்க காதல் வந்தா பைத்தியம் மாதிரி பொண்ணுங்க பின்னாடி அலைவாங்க. ஆனா பொண்ணுங்களுக்கு என்னதான் காதல் வந்தாலும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே காட்டாம நாடகம் ஆடுவாங்க. அது ஏன்? இப்ப சுத்தி வளைச்சு எங்க வரீங்கன்னு தெரியுது, சாப்பிடுங்க. அதான் உங்க அண்ணன் கிரீன் சிக்னல் காட்டிட்டாரு. அப்புறம் என்ன? கிரீன் சிக்னல் ரெட் சிக்னல் ஒண்ணு இல்ல, எங்க அண்ணன் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. ஐயோ அப்பா, ஐயோ, இந்த சிக்னல் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறவில்லை, மனிதன் மாறவில்லை. அம்மா, ஆஹா, ஆமா என்னடா சைக்கிள் ஓட்டுறீங்க? என்ன சைக்கிள் ஓட்டுறீங்க? கொஞ்சம் சுதாரிச்சு பிரேக் பிடிக்கல, நான் என்ன ஆயிருப்பேன். எனது ஏன் சைக்கிளுக்கு நீ பிரேக் பிடிச்சியா? ஓ வண்டிக்கு எதுக்கு பிடிக்கிறேன்? நானு என் வண்டிக்கு பிடிச்சதா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுல உன் வண்டி? இதான் வண்டி. ஏன் வண்டி காது? என் வண்டிடா. என் வண்டி போய் ஓடிட்டற. ரத்தம் சிந்தி வாங்க வண்டிடா. டேய் அடி பல்ல கட்டி வைங்க. அட இந்த பக்கம் ஓடவே கேடப்பா. ஏன் வேற சண்டை போடுறீங்க? இரு. ஏய் நான் சொல்றேன். ஐயா, அவனும் சைக்கிள் வந்தா நானும் சைக்கிள் வந்தேன். நீ சைக்கிள் வந்தியா? பாத்தீங்களா குறுக்க பேசுறேன். ஏய் குறுக்க பேசாத, கேட்டுட்டு இருக்கமில்ல. நான் தள்ளிட்டாங்க வந்தேன். வேணும்னே வந்து ஓங்கி மோதி இங்க பாருங்க, கையில ரத்தத்தை பாருங்க. ஆடிப்பட்டது கூட கேட்கலங்க. ஏன் சைக்கிள் அவன் சைக்கிள்ங்கறான். ஒருத்தன் எப்படி 2 சைக்கிள் வர முடியும்? ஏண்டா ஏண்டா காரணம் சரியில்லைங்க. ஏன்னா அவர் கையில ரத்த விட கூட பொறுப்படாம இருக்காரு. நீ சைக்கிள் கேக்குறியா? எத்தனை பேரை கிளம்பி இருக்கு இப்படி? போங்க தம்பி, நீங்க போங்க. வேகமா ஆஸ்பத்திரிக்கு போய் முதல்ல ஊசியை போடுங்க. ரொம்ப நல்லதுங்க, நல்லா இருப்பீங்க. பட்ட பகல்ல கொல்ல, பட்ட பகல்ல தம்பி. அறியல ஏன்டா இப்படி அடுத்த நிமிஷத்துக்கு ஆசைப்படுறீங்க? ஒழுங்காரு போடா. சைக்கிள் யாரு? போடா. எது? ஐயோ ஏன் சைக்கிள வாங்கி கொடுத்துட்டு? ஐயோ ஒரு மனுஷன்
2 பொருள் வச்ச கூடாதா? திருடனாய் பார்த்து திருந்தா விட்டா திருட்டையும் ஒழிக்க முடியாது. என்ன அண்ணா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாரு? வண்டி வழியில பஞ்சர் ஆயிடுச்சு. உங்க அண்ணா நான் பஸ்ல போறேன், நீ வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு வீட்டுல விட்டுருன்னு சொன்னாரு. இந்த சாவி. ம். ஆ? ஆ? ஆ. என்னங்க இது கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு வந்திருக்கீங்க? வீட்டுல போடும்போது நல்லாதான் இருந்தது, வண்டி ரிப்பேர் பண்ணும்போது கிழிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ம். சரி சட்டையை கொடுங்க, நான் தச்சு தரேன். கொடுங்க. அன்னைக்கு கரண்டியால அடிச்சேனே, வலிச்சுதா? இல்ல, ஒரு டவுட் தேவி. ஆ. இந்த பொண்ணுங்க ஒருத்தரை நினைச்சா கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டாங்களாமே, உண்மையா? என்ன கேட்டீங்க? ஒண்ணும் இல்ல, நீ தச்சு கொடு. ம். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, புது ஷர்ட் வாங்கி 2 மாசம் தான் ஆகுது, ஒழுங்கா தைக்கிறியா இல்லன்னு பாக்குறேன். அதெல்லாம் கரெக்டா தச்சு கொடுப்பேன். அது வரைக்கும் நீங்க பேச வேண்டாம், பார்க்க வேண்டாம். சரிங்க, நான் பாக்கல. பாத்தியா, உன்னையே அறியாம நீயே நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சு. ம். ஐயோ, என் தாவணி. ஏன் தாங்கிற, கட் பண்ணி கொடு. ஆ. உன்னால முடியாது, நான் வரேன். கொதிக்க கொதிக்க சூப் மாமா. ஐயா ஐயோ, கீழே கொஞ்சம் கொட்டிடுச்சு, பரவாயில்ல. ஐயா எனக்கு வேணாமா, ஒரு கிளாஸ் மாமா. எனக்கு வேணாம்னு சொல்றல. அம்மா எவ்வளவு ஆசை கொண்டு வந்திருக்கேன் மாமா. ஐயா, ஒரே ஒரு சூப் கிளாஸ் எல்லாம் குடி மாமா. பாரு தேவி, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, நான் ஆசையா சூப் கொண்டு வந்தா வேணாங்கறாரு. எவ்வளவு ஆசையா கொண்டு வந்திருக்கு, குடியேனா? ஐயோ, நீ பிடிக்க வச்ச ஆவில எனக்கு பாதி உயிர் போயிடுச்சு. ஐயோ, பார்த்தாலே கண்ணுல தண்ணி வருது. வேணாமா, ஐயோ எனக்கு முடியாதுமா. உன் தங்கச்சி முந்தா நாள் பண்ண மீன் குழம்பு விட இதோனும் காரமா இருக்காது. குடி மாமா. அதுக்கு எப்படி தெரியும் நான் மீன் குழம்பு வச்சேன்? ஐயா, அதெல்லாம் எனக்கு தெரியும். உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்? இது மட்டுமா நடக்குது, இன்னும் என்னென்னமோ நடக்குது இந்த வீட்டுல. வேலு, போய் வேலைய பாரு. வேலையை மட்டும் பார்க்க முடியாதுமா, அந்த வீட்டுல நடக்கிற வில்லங்கத்தையும் பார்ப்போம். எப்படியாவது போய் தொலை. உள்ள சொன்னா உங்களுக்கு தொலையனமாக்கும். ஆமா தேவி, ஏதோ தீவிர வாசனை வருது. அதான் இந்த சூப்பு வாசனை. அடுப்புல ஒண்ணு இல்லையே. இல்லையா? அடுப்பே தீதோ என்னமோ. பாரு பாரு பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ பாரு சொல்றல. தேவி தேவி போயிடாதம்மா தேவி. குடிக்க தெரியா இல்லையா? ஒரு கிளாஸ். வேணாம் அம்மா வேணாம், நான் சொல்றது கேளு. வேணாம் ப்ளீஸ். அம்மா ஒரே ஒரு கிளாஸ். ஐயோ, லுக்க வேற விடுறாளே. தங்கச்சி கல்யாணம் எப்பன்னு கேட்டு இருந்திய, இப்பதான் நேரமும் யோகமும் கூடி வந்திருக்கு. நீங்க சொன்னா சரியாதான் இருக்கா சாமி. பிரதம திருஷ்டியில எல்லாம் நன்னா தான் இருக்கு. அப்ப கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் சாமி? இரு தர்மா சொல்றேன், எல்லாத்தையும் கொஞ்சம் நன்னா பாத்துக்கிறேன். சரி. என்ன?
ஏதாவது தோஷம் இருக்குங்களா? தர்மா, இந்த சம்பந்தம் வேண்டாம். ஏன் சாமி? பொருத்தெல்லாம் சரியா இருக்குன்னு இப்பதானே சொன்னீங்க. சொன்னேன், அவங்க பொருத்தமெல்லாம் சரியாத்தான் இருக்கு. ஆனா இந்த கல்யாணம் வேண்டாம். சாமி, கொஞ்சம் தெளிவா பார்த்து சொல்லுங்க சாமி. அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் உங்களை பார்க்க வந்தேன். பாருங்க சாமி. இந்த விஷயம் நீ சொல்லித்தான் எனக்கே தெரியும். பத்திரி அடிச்சு பந்தல் போட்டு மேடை வரைக்கும் வந்த கல்யாணம் எத்தனையோ நின்னு போயிருக்கு. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. வேற ஒரு பையனை பாரு, வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம். சாமி, உங்களுக்கே நல்லா தெரியும், என் தங்கச்சி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வச்சிருக்கேன். இது அவ வாழ்க்கை பிரச்சனை. அவன் மனசால விரும்பின ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு எப்படி சாமி என் வாயில சொல்றேன்? எனக்கு என் தங்கச்சி சந்தோஷத்தை விட வேற எதுவும் பெருசா தெரியல. நாள் குறிங்க சாமி. தர்மா, அவ சந்தோஷம்னே பேசுறியே. இந்த கல்யாணத்தை பண்ணா உனக்கு ஆபத்துன்னு போய் சொல்லு. அதையும் மீறி அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவாளா? என்ன சாமி சொல்றீங்க? சூரியனின் பெயர் கொண்டவன் சக்தியோடு பிணையும் தருணம். சக்தி பிறந்தால் சாந்தி கிடைக்கும். அக்தன்றி சிவம் பிறந்தால் 6-8 மாதங்களில் ஐயோ என்று போவான் உமையவளின் சோதரனை. சூரியனின் பெயர் கொண்டவன், சூரியனுக்கு இன்னொரு பெயர் அருண். சக்தியோடு பிணையும் தருணம். சக்திக்கு தேவின்னு இன்னொரு பேர் இருக்கு. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா சக்தி பிறந்தால் சாந்தி கிடைக்கும். பெண் குழந்தை பிறந்தால் நிம்மதி கிடைக்கும். அக்தன்றி சிவம் பிறந்தால் ஆண் குழந்தை பிறந்தால் 6-8 மாதங்களில் 4 வருஷத்துக்குள்ள ஐயோ என்று போவான் உமையவளின் சோதரனே. தேவிய உமையவள்னு சொல்லுவாங்க. ஆண் குழந்தை பிறந்தால் தேவியோட கூட பிறந்தவன், அதாவது நீ 4 வருஷத்துக்குள்ள உன்னுடைய உயிர் போகும். இன்னமா உனக்கு யோஜனை? தர்மா, இந்த விஷப்பரீட்சை வேண்டாம். கல்யாண பந்தல் போடுற மூங்கில்ல பாடையை கட்டக்கூடாது. மாப்பிளைக்கு இருக்கிற ஒரு சின்ன தோஷத்தை நிவர்த்தி பண்ண சாஸ்திரங்களை பார்த்தேன். அந்த சாஸ்திரங்கள் வழிகாட்டினபடி ஓலைச்சுவடியை புரட்டினப்ப உனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது தெரிஞ்சது. சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமே, பார்த்து சொல்லுங்க. பரிவதன் பெயரால் பரிகாரம் ஏதுமில்லை. கிரகத்தின் ஆட்சிதனில் மரணம் விட்டால் வழியுமில்லை. பரிவுங்கிற பெயரால இந்த விஷயத்துக்கு எந்த பரிகாரமும் இல்லை. ஓலைச்சுவடியை மீறி தேவிக்கு இந்த வரனோட கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் கிரகங்களுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவே. அப்ப மரணத்தை தவிர வேற வழியே இல்லை. தர்மா, தேவிக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்கறது தான் எல்லாருக்குமே நல்லது. உன் தங்கச்சி மேல இருக்கிற அளவுக்கு மீறிய பாசத்தால நீ ரொம்ப குழம்பி போயிருக்க.